வணக்கம். நாங்கள் இலங்கை சிவசேனை அமைப்பின் சிவத்தொண்டர்கள் இன்றைய ஊடக சந்திப்பு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ஊடக சந்திப்பு. எங்களுடைய வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்திலே கடமையாற்றுகின்ற வடக்கு மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளர் திரு ஃப்ரெட்லி அவர்கள் எங்களுடைய மதத்துக்கு எதிரான செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார். கடந்த காலங்களிலே வலிகாம வலயத்திலிருந்து யாழ் வலயத்துக்கு பணிப்பாளராக இடமாற்றம் பெற்று வந்தவர். அங்கிருந்த இந்து தெய்வங்களினுடைய படங்களை சாத்தானின் படங்களென தூக்கி எறிந்து குழப்பம் விளைவித்தவர். இப்பொழுது முகவரியற்ற ஒரு மதமாற்ற சபைக்கு அந்த மதமாற்ற சபையினுடைய சமய நூல் ஒன்றினை, அதாவது விவிலிய பைபிளினை பாடசாலை வடமாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார். இந்த அனுமதியை அவர் எவ்வாறு வழங்கினார், இதை அவருக்கு வழங்குவதற்குரிய ஒரு தத்துணிவோ அல்லது அதிகாரமோ இருக்கா? இந்த அனுமதியை வழங்குவதற்கு ஆளுநருடைய அனுமதி பெறப்பட வேண்டும், வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளருடைய அனுமதி பெறப்பட வேண்டும். இவை எல்லாவற்றையும் மீறி தன்னிச்சையாக தாந்தோன்றித்தனமாக முகவரியற்ற ஒரு மதமாற்ற சபைக்கு இவர் அனுமதி வழங்கியிருக்கின்றார். ஏறக்குறைய 1,17,000க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் 23, 24, 25ஆம் தேதி 27ஆம் தேதி வரைக்கும் பாடசாலைகளிலே விநியோகிப்பதற்கு இவர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார். இது ஒரு பாரதூரமான கல்வி நிர்வாக சட்ட மீறல் மட்டுமல்ல, மாணவர்களுடைய அடிப்படை உரிமை மீறலும் கூட. மேலதிகாரிகளை தூக்கி எறிகின்ற ஒரு எதேச்சை அதிகார ஒரு நிர்வாக போக்கு. இது தொடர்பாக நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்காகவும் இந்த விடயத்தை எங்களுடைய சைவ மக்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்காகவும் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் இன்றைக்கு கூட்டியிருக்கின்றோம். மிக முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த மதமாற்ற சபை இலங்கையில் இருக்கிறதா வேறு எங்கே இருக்கிறதா என்ற எந்த ஒரு முகவரியும் இல்லை. ஒரு தவறான ஒரு முகவரியிலிருந்து தமக்கு ஒரு கோரிக்கை கடிதம் கிடைத்ததாகவும் அந்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் இதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இலங்கை தண்டனை சட்டை கோவை 290, 291, 92ஆம் பிரிவுகளின்படி ஒரு நாட்டிலே மதங்களுக்கிடையே முரண்பாடுகளை, அமைதியின்மைகளை தோற்றுவிக்கின்ற ஒரு செயற்பாடு. இந்த செயற்பாட்டுக்கு எதிராக வடக்கு மாகாண ஆளுநர் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உடனடியாக இந்த செயற்பாட்டை, இந்த பைபிள் விநியோகத்தினை பாடசாலைகளிலே விநியோகிக்கப்படாது தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்குத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது தொடர்பிலே வடக்கு மாகாண ஆளுநருடைய கவனத்துக்கு நாங்கள் கடிதம் மூலமும் எழுத்து மூலமும் நாங்கள் கடிதம் அனுப்பி இருக்கின்றோம். அதே போல வவனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் போன்ற பொலிஸ் நிலையங்களிலும் உடனடியாக குறித்த பணிப்பாளரை கைது செய்து நீதிமன்றத்திலே நிறுத்தும்படி கோரியிருக்கின்றோம். எனவே இந்த நடவடிக்கைகளை எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு முன்னெடுக்க தவறும் பட்சத்தில் எங்களுடைய சிவத்தொண்டர்கள், அதாவது வடமாகாணம் முழுவதிலும் உள்ள சிவத்தொண்டர்கள் அந்தந்த பாடசாலைகளிலே, அந்தந்த கல்வி வலயங்களிலே முன்னின்று எங்கள் சைவ பிள்ளைகளின் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பைபிளை வாங்கி எரிப்போம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றோம். இவ்வாறு எரிப்பதன் ஊடாக ஏற்பட போகின்ற பாரதூரமான விளைவுகளுக்கு முழு பொறுப்பையும் எங்களுடைய வடமாகாண ஆளுநரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மட்டுமல்ல, வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரும் ஏனைய உயர் அதிகாரிகளும் இதுக்கு பதில் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஊடாக நாங்கள் மாணவர்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறது தொடர்பாகவும் நாங்கள் அடிப்படை உரிமை வழக்கை எதிர்காலத்திலே தொடுக்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இலங்கையின் அரசியல் அமைப்பின் 3ஆம் அத்தியாயம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்தந்த மதத்தினருடைய மத சுதந்திரம் பற்றி சொல்லுகின்றது. எனவே இந்த பைபிள் விநியோகம் என்று சொல்வது சைவ பிள்ளைகளின் மத சுதந்திரத்தை
மீறுகின்ற ஒரு செயற்பாடு. எனவே அடிப்படை உரிமை, அவர்களுடைய மத அடிப்படை உரிமை மீறப்பட்டது என்ற வகையிலே நாங்கள் வழக்கு தொடுக்கலாம். இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு மிகவும் ஆளுநர்களை நாங்கள் மிகவும் தயவுடன் கேட்டுக்கொள்வது என்னென்றால், உடனடியாக நீங்கள் சகல வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு உத்தரவு பிறப்பித்து இந்த மதமாற்ற நடவடிக்கையை நிறுத்த வேண்டும். இதிலே இன்னொரு விடயத்தை நாங்கள் கேட்கின்றோம், கடந்த கால நடவடிக்கைகளையும் வைத்துக்கொண்டு கேட்கின்றோம். வடமாகாண கல்வி அமைச்சாக இருக்கலாம், வடமாகாண கல்வி திணைக்களமாக இருக்கலாம், யாழ்ப்பாண கல்வி வலயமாக இருக்கலாம், இவையெல்லாம் கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற அமைப்புகளா அல்லது கிறிஸ்தவ மத பிரச்சாரத்துக்குரிய இடங்களா என்றதையும் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டு, எங்களுடைய இந்து அமைப்புகள், தொண்டர் சபைகள், ஏனைய ஆதீனங்கள் சகலதும் இது தொடர்பாக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இந்துக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும், எங்கள் சைவ மாணவர்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த இடத்திலே வினயமாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம், எனது பெயர் மாதவன். நான் வவுனியா மாவட்ட சிவத்தொண்டர்களாக இருக்கின்றோம். இங்கு அருகிலே யாழ் மாவட்டத்தினுடைய சிவத்தொண்டர் சீந்திரன் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஊடக சந்திப்பினுடைய நோக்கமானது கல்வி அமைச்சின் வடமாகாண பொறுப்பாக இருக்கின்ற பட்டிக் ரஞ்சன் அவர்களுடைய வழிநடத்தலில் இன்று கொடுக்கப்படுகின்ற விவிலியங்கள், அதாவது புத்தகங்கள், இந்த பாடசாலை வடமாகாணம் முழுவதும் கொடுப்பதற்கான திகதிகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகங்கள் விநியோகிக்கப்படுகின்ற விடயங்களிலே வடமாகாணத்தினுடைய ஆளுநருடைய உள்வாங்கல் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஏனென்றால் இந்த புத்தகங்களை ஒரு கல்வி அமைச்சின் செயலாளர் அல்லது வடமாகாண செயலாளர் வழங்கும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே ஒரு சிக்கலான சூழ்நிலையை உருவாக்குகின்ற நோக்கத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இதன் ஊடாக இந்த கல்வி கூடங்களிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையிலான அல்லது இங்கு இருக்கக்கூடிய சைவ மக்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே இந்த வடமாகாண கல்வி அமைச்சர் செயலாளர் திரு பட்டிக் ரஞ்சன் அவர்கள் இந்த நூல்களை விநியோகிப்பதற்கான கடிதங்களை வழங்கியிருக்கின்றார். ஆகவே இது வடமாகாணம் ஃபுல்லாக 1,75,000 புத்தகங்களை விநியோகிக்க உள்ளதாக நாங்கள் தகவல் அறிகின்றோம். ஆகவே இந்த வடமாகாண ஆளுநர் இந்த விடயத்தில் மிக கவனம் எடுக்க வேண்டிய தேவைகள் உள்ளது. ஏனென்றால் அவர் இந்த விடயத்துக்குள் நிச்சயமாக இதுக்கு தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றாரா என்பதை நாங்கள் மிக கவனமாக பார்க்கின்றோம். ஆகவே இந்த அரசாங்கத்துடைய திட்டத்தின் கீழ் இந்த புத்தக விநியோகங்கள் நடைபெற இருக்கின்றதா என்பதை கூட நாங்கள் சந்தேகிக்கின்றோம். ஆகவே இது போன்ற குரோத செயல்களை இந்துக்கள் மனதிலே நோவடிப்பதை நிறுத்திக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்வதோடு, தொடர்ச்சியாக இந்த விழுமிய புத்தகங்கள், அதாவது விவிலிய புத்தகங்களை வழங்குவது நோக்கம் என்பதை என்னவென்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே தயவு கூர்ந்து தாங்கள் இந்த புத்தகங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும், அல்லது நாங்கள் அந்த பாடசாலைகள் கொடுக்கும் பட்சத்திலே அந்த இடத்திலே பாடசாலை மாணவர்களிடமிருந்து பெற்று நாங்கள் அந்த இடத்திலேயே போட்டு அதை தீக்கி இரையாக்குவோம் என்பதை இந்த இடத்திலே கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.